ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறது மாதர்சன பள்ளி சூளகிரி மலையில் மலைவாழ் மக்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிறதான இயேசு நல்லவர் சபை. இந்த சபையை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்ததான இயேசு நல்லவர் கிராம ஊழியம் நடத்துகிறதான பாஸ்டர் புனிதராஜ் அவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை சுற்றிலும் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் மலை சூழ்ந்த பகுதி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது இந்த பகுதிகளெல்லாம் மலைகளாலே சூழ்ந்திருக்கிறது. அங்கங்கே சின்ன சின்னதாக தெரிகிறது வீடுகள். இது மலைவாழ் மக்கள் வாழ்கிறதான வீடுகள். கன்னியாகுமரி மாவட்டத்தை போல பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இங்கே பார்க்க முடியாது. ஒரு சின்ன ஹால், ஒரு ரூம், ஒரு கிச்சன், அப்படித்தான் பார்க்க முடியும். இந்த பகுதியிலே சுமார் 15 கிலோமீட்டருக்கு ஒரு சபையும் இல்லை. இந்த ஊழியத்தை இந்த இடத்துல இப்பொழுது பாஸ்டர் ஜான் என்கிற ஒரு தேவனுடைய தாசர் பொறுப்பெடுத்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது சபைக்கு காம்பவுண்டுக்குள்ள நம்ம போறோம். இதுதான் சபை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அங்குள்ள சபை. இது சில தேவ பிள்ளைகளுடையதான உதவிகளாலே இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது சபைக்கு உள்ளே போகிறோம். ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. டேவிட் கிறிஸ்டோபர், பாலூர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த சபையை கட்டுவதற்காக சில உதவிகளை செய்திருக்கிறார்கள். அதை போல பூமணி ஸ்லோஜனா பள்ளியாடி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சில உதவிகளை செய்திருக்கிறார்கள். இது இந்த ஊழியத்தினுடைய, இந்த சபையினுடைய சைடு வியூவை பார்த்துட்டு இருக்கிறோம். இது இந்த சபையினுடைய இன்னொரு பக்கத்து வியூ. இங்கே ஊட்டியை போன்ற ஒரு கிளைமேட் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது சபையினுடையதான சைடு கேட் வழியாக, வாசல் வழியாக நாம் சபைக்குள்ளே செல்ல போகிறோம். சைடு வாசல். அழகாக தேவன் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 300 தேவ பிள்ளைகள் தாராளமாக இந்த ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிக்க முடியும். இந்த ஊழியத்துக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது. பலவிதமான ஜெப உதவிகள் இருக்கிறது. இதை பார்க்கிறதான பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்திலே இந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, இந்த ஊழியத்தினுடைய நன்மைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். யாராவது இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினீர்கள் என்றால், இங்கே ஊழியம் செய்கிறதான சபை போதகருடையதான
மொபைல் எண் மற்றும் அதனுடையதான ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜெபியுங்கள். ஆண்டவர் சீக்கிரமாக இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். ஒரு 15 கிலோமீட்டருக்கு எந்த ஆர்சியோ சிஎஸ்ஐயோ எந்த ஒரு சபைகளும் கிறிஸ்தவ சபைகளும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது இந்த சபையினுடைய மிஷன் வீடு. அருமையான பாஸ்டர்கள் இதிலே தங்குகிறார்கள். ஆனால் இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, தண்ணீர் வசதி கிடையாது. ஒரு லோட் தண்ணி எடுக்கணும் அப்படின்னா 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் ஆகும். ஒரு லோட் தண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒரு போர் போடுறதுக்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது இருதயத்திலே ஆண்டவர் ஏவுவாரே ஆனால் உங்களுடைய ஒத்துழைப்புகளை கொடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.